ஹாய் ஸ்போர்ட்ஸ் லோன் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஐபிஎல் ஆக்ஷன் 2026க்கான மினி ஆக்ஷன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸை எந்தெந்த டீம்ஸ் தட்டி தூக்கியிருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸை எதிர்பார்த்து கோட்டை விட்டுருக்காங்க, இந்தந்த பிளேயர்ஸை எடுத்ததுனால என்னென்ன ஆயிருக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட் ரீகேப் அனாலிசிஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அதிக பர்ஸோட போன கேகேஆர் 64 கோடியோட உள்ளே போனாங்க. கேமரான் கிரீன் எங்களுக்கு தான் சொல்லி 25.2 கோடிக்கு தட்டி தூக்குனாங்க. அதை தொடர்ந்து மதிஷா பத்திரானாவை 18 கோடி கொத்திட்டு வந்தாங்க. பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் முஸ்தபிசுர் ரஹ்மானும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி 9.2 கோடி கொத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய டெத் பவுலிங்கை பக்காவாக ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ டெத் பவுலிங்க்கு பக்காவாக 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடச்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கோரா வைபவ் அரோரா மற்றும் ஹர்ஷித் ராணாவுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸாக சில யங் பேஸ் பவுலர்ஸை, நல்ல ப்ராமிசிங் பேஸ் பவுலர்ஸை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படியே அவங்க விட்டிருந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு சூப்பராக ஃபில் பண்ண டிம் சைஃபர்ட் ரீசெண்டாக பிபிஎல்ல ஒரு மிரட்டலான செஞ்சுரி போட்டார். அவருக்கு பேக்கப்பாக ஃபின் ஆலன். இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி தேஜஸ்வி தாஹியா அவர் ஒரு இந்தியன் யங் விக்கெட் கீப்பர். ஸோ இப்படி ஏகப்பட்ட சாய்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு பயங்கர ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி சக்கரவர்த்திக்கு பேக்கப்பாக ஒரு பிரசாந்த் சொலாங்கி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ஆல் பேசஸை பக்காவாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கேம் கிரீனை எடுத்திருக்கிறாங்க. பட் ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீரஸோடைய ரோலை பண்ண போகிறது யார் அப்படின்றது டோர்னமெண்ட் ஆரம்பித்து டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகும்போது தான் தெரியும். காரணம், கேம் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ட்ரீரஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடிக்கிட்டு பந்து வீச்சு செய்யக்கூடிய, முக்கியமான ஓவர்களை பந்து வீசக்கூடிய, அதுவும் பர்டிகுலர் டெத் ஓவர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். அந்த விஷயத்த கிரீனை வச்சு செய்ய போகிறாங்களா, இல்லை வேற யாராவது அதுக்கு வேற பவுலர்ஸை வச்சு அதை செய்ய போகிறாங்களா? அதுக்காக தான் டெத் பவுலர்ஸாக இந்த 2 சிஎஸ்கேவுடைய முன்னாள் பவுலர்களை எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஸோ அப்படியே செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் வச்சிருந்த 43.4 crores உள்ள இறங்கியிருந்த சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 2 இளம் வீரர்களுக்கு அவங்களுக்கு இந்த முறை பயங்கர ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இளம் வீரர்களுக்காக போயிட்டு இருந்தாங்க. கார்த்திக் சர்மா ஒரு அதிரடியான விக்கெட் கீப்பர் பேட், அவருக்கு 14.2 கோடி போனாங்க. அதே மாதிரி பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், அவருக்கும் 14.2 கோடிக்கு போனாங்க. கொஞ்சம் சர்ப்ரைசிங், பட் கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்ற ஒரு விஷயமா இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேக்கப் ஆப்ஷன்ஸ் மாதிரி விஷயங்களை தான் பெரும்பாலும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. சர்ஃப்ராஸ் கான் ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுத்து உள்ளே வச்சிருக்கிறாங்க. பேஸ் ப்ரைஸில் கொத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய பிக்ஸில் சும்மா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கின ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷாட்டை பேஸ் ப்ரைஸில் தூக்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அகில் ஹுசேனையும் பேஸ் ப்ரைஸில் தூக்கிட்டு வந்தாங்க. பக்கா ஸ்டீல் ரெண்டுமே. ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களுடைய டெத் பவுலிங் இந்த முறை விதவுட் த சர்வீசஸ் பத்திரானா அண்டு ப்ரீவியஸ்லி ஃபிஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், ஃபிஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் ஃபிஸ் கிடைக்கல. ஜேசன் ஹோல்டருக்கு ட்ரை பண்ணாங்க, ஜேசன் ஹோல்டரும் கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க மேட் ஹென்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேட் ஹென்ரியோடைய ஐபிஎல் ரெக்கார்டு கொஞ்சம் ஆன் த ஹையஸ்ட் எக்கானமி, கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்லேயும் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. சென்னை பிச்சுக்கு எப்படி சூட் ஆவார்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜை தான் ரிவால்வ் பண்ணி இந்த ஃபாஸ்ட் பவுலிங் சைடு இருக்கும். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் பேட்டிங்கும் பக்காவாகவே இருக்குது. அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வி ஆல் நோ, அவங்களுடைய உப்பல் பிட்ச்க்கு ஏற்ற மாதிரியே பக்காவான கடப்பார பேட்டிங், முழுக்க பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ஒரு டீமை மட்டுமே பண்ணி வச்சுருக்காங்க. பவுலிங் பேட் கமின் சைட் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரை விளையாட வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய பேட்டிங்கை ஓவர்சீஸ் பேட்டர்ஸை வச்சு ரொப்பி வச்சிருக்காங்க. அதுலேயே லிவிங்ஸ்டனை 13 கோடிக்கு எடுத்து கண்டிப்பாக ஒரு ஆட வச்சே ஆகணுன்ற ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோடைய லாஜிக் சுத்தமாகவே புரியலை. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பிளேயர்ஸ் போகும்போது லியம் லிவிங்ஸ்டன் அன்சோல்டு, 2வது ரவுண்டில் வரும்போது தான் அவர் 13 கோடிக்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. பட் வேறு ஏதாவது டீம் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு அவரை, சிஎஸ்கேவோ கேகேஆர் மாதிரி ஒரு டீமுக்கு அவரை விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் 5, 6 ஸ்லாட்டுக்கு அவர் அங்கே சூட் ஆகிருப்பார். பட் இங்கே தேவையான அளவுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு அனிகத் வர்மாலேருந்து நிதிஷ் ரெட்டியிலேருந்து தேவையான ஆட்கள் இருக்கிற சூழலில் எதுக்கு அவருக்காக போனாங்க அப்படின்ற லாஜிக்கே புரியலை. ப்ளஸ் அவங்களுடைய இந்தியன் கோர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்தேவ் உனட்கட் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் இவங்களை நம்பி தான் அந்த பேஸ் பேட்டரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையாக இருக்குது. மற்ற எல்லாமே யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் பெருசாக ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு பாண்டியா எஃபெக்ட், ஒரு ரசல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக இல்லைன்னு சொல்லிடலாம்.
அடுத்த இடத்துக்கு வந்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்களும் கொஞ்சம் டீசென்ட்லி ஒரு பெரிய பர்ஸோட தான் உள்ளே வந்திருந்தாங்க. இவங்கள பொறுத்தவரை இவங்க எதுக்கு தான் ஆக்ஷனில் வந்து விக்கெட் கீப்பராக எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏற்கனவே டீமுக்குள்ளே ஒரு ரிஷப் பண்ட் உட்காந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி போரான் உட்காந்துருந்தாரு. கூடவே பிரிஸ்கியை வேற வச்சுருந்தாங்க. இந்த இதில் வந்துட்டு இந்த ஆக்ஷனில் வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷை 8.6 crores வரைக்கும் வெரைட்டி பிடிச்சி எடுத்தாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு முகுல் சௌத்ரியை வேற 3 crores கிட்ட வெரைட்டி பிடிச்சி எடுத்தாங்க. ஸோ வந்து ஒரு கேகேஆர் மாதிரி ஒரு டீமுக்கு அவரை விட்டுருக்கலாம். பட் அதை செய்யாமல் வெரைட்டி பிடிச்சி 4-5 கீப்பர் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பர் லோடட் லைனப்பு. பவுலிங் ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் வரிந்து ஹசரங்காவை எடுத்தது ஒரு சூப்பரான ஆப்ஷன். பட் இந்தியன் சைடு ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோன்னா திக்வேஷ் ரத்தியை தாண்டி ஒரு மணிவாரன் சித்தார்த்தை தாண்டி பெருசாக ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லையோ அப்படின்னு தோணுது. எஸ், ஷபாஸ் அகமது இருக்காரு, இருந்தாலும் அவருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான், ஒரு பாதி பவுலர் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு தோணுது. பட் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெரைட்டியாக ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சுருக்காங்க. வெரைட்டியாக லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லி வெரைட்டியாக அதுவும் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸை ஏகப்பட்ட பேரை டீமில் அள்ளி குவிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா விக்கெட் கீப்பர்ஸ், இன்னொரு சைடு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ பவுலரும் கீப்பர் மட்டும் தான் மேட்ச் ஆடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குஜராத் டைட்டன்ஸ். ஒரு டீமுக்குள்ளே 9 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிற டீமை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். 25 பேரில் 9 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒருத்தர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், 10 பேர் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. இப்படி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். பேட்டிங்கை போய் பார்த்தோன்னா ஃபுல், அதாவது பக்கா வெறும் பியோர் பேட்ஸ்மேன் பார்த்தா 2 பேர் தான். ஓப்பனராக ஆடக்கூடிய கேப்டன் சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் மட்டும்தான். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் த சர்வீசஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர். இது பார்த்தாதுன்னா அவருக்கு பேக்கப்பாக ஒரு டாம் பேண்டனு இப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு அமத்துல்லா ஓமர்ஸா இருக்கிறார். அவருக்கு பேக்கப்பாக ஜேசன் ஹோல்டரை எடுத்துருக்காங்க. ஸோ அது ஆல்ரவுண்டர் சைட் பக்காவாக இருக்குது. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் சாய் கிஷோரை தவிர பவுலர்ஸில் ஸ்பின் யாருமே இல்லை. மிச்சம் எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அகமதாபாத் பிச்சு வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுத்தாங்களா அப்படின்றத புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா அகமதாபாத் பிச்சில் ஃபாஸ்ட் பவுலிங்கை விட கொஞ்சம் ஸ்பின் தான் ஜாஸ்தி எடுக்கும், பெரிய கிரவுண்டு அப்படின்றதுனால. ஸோ எப்படி தாட் ப்ராசஸ் இருந்தது அப்படின்றத கொஞ்சம் விளங்கிக்க முடியல. ஒருவேளை ஆஷிஷ் நேரா அவரும் ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால எல்லாரையும் ஃபாஸ்ட் பவுலராக எடுக்கிற மாதிரி ஒரு சினாரியை உருவாக்கிட்டாரா அப்படின்றதும் தெரியல. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஒன்ஸ் அகேன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறத இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஸ்டார்க் உட்காந்துருக்காரு, சமீரா உட்காந்துருக்காரு, நட்டு உட்காந்துருக்காரு, முகேஷ் குமார் உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்ஸ் அகேன் கயல் ஜெமிசன் வேறு உள்ளத்துக்கு எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொன்னால் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்தவரை கேஎல் ராகுல் பத்தாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டப்ஸ் இருக்கிறாரு. ஸோ இப்படி அவங்க இது இல்லாமல் பென் டக்கெட் வேறு எடுத்து வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட டாப் ஆர்டர் பேட்டிங் ஒன்ஸ் அகேன் நிறையா டாப் ஆர்டர் பேட்டிங்கை குவிச்சு வச்சுருக்க மாதிரி பிருத்திவி ஷாக்கு ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க, பேஸ் ப்ரைஸில் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஸ்பின் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா ஒரு அக்ஷர் பட்டேல், ஒரு குல்தீப் யாதவ், இதை தாண்டி பெருசாக ஸ்பின் போடக்கூடிய குவாலிட்டியான ஆட்கள் யார் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவங்களுடைய டீம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எஸ், போன சீசனில் கலக்கின விப்ராஜ் நீக்கம் இருக்கிறாரு. இவங்களை தாண்டி பெருசாக ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக டெல்லி விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பின் எடுக்கக்கூடிய விக்கெட் தான். அஸ் டேஸ் கோ ஆன் ஸ்பின் எடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷனில் பெருசாக அவங்க பண்ண வேண்டியது இல்லை. பட் அவங்க ஜாஷ் இங்கிலீஷை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கப்பாக ஒரு விக்கெட் கீப்பரை எடுக்காமல் விட்டது கொஞ்சம் இந்த விக்கெட் கீப்பிங் அப்படின்ற ஒரு இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோன்னு தோணுது. காரணம் என்னென்னா பிரப்சிமரனை இவ்வளோ நாள் வந்து அவரை வந்து ஒரு இம்பாக்ட் பேட்ஸ்மேனாக ஆட வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவர் தான் ஃபுல் டைம் கீப்பராக இருந்து ஆகணும். பேக்கப் கீப்பராக இருக்கிறது விஷ்ணு வினோத். பெருசாக அவருமே வந்து அவருடைய ஸ்டேட் டீமுக்கே அவர் வந்து விக்கெட் கீப்பராக ஆடாமல் பெரும்பாலும் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டர் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஃபுல் ஃப்ரீ ஸ்கோரிங் பேட்ஸ்மேனாக தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்படி 2 பிளேயர்ஸ் ஹூ டோன்ட் கீப் ரெகுலர்லி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு டீமுக்குள்ளே இது பண்ணியிருக்காங்க. வேறு பேக்கப் கீப்பர்ஸே கிடையாது. எஸ், அவங்க அந்த கூப்பர் கோனலியை பிக் பண்ணது சூப்பரான ஒரு ஆப்ஷன். அவங்க டீமில் இருக்கக்கூடிய சஷாங்க் சிங் கோனலியை கோத்து விட்டாங்கன்னு சொன்னால் சூப்பராக அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்குறது பக்கவான ஒரு விஷயத்தை வந்துருச்சு. இன்ஃபேக்ட் வந்து அவர் ரீசெண்டாக ஆடுற மேட்சஸ்லேயே தெரியுது. அடுத்த மைக்கேல் பெவனோ, அடுத்த மைக்கேல் ஹசியோ இவர் தான் இருப்பாரா அப்படின்னு வைக்கிற அளவுக்கு கூப்பர் கொனலியோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது. அவர் ஹேண்டியாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு அட்டகாசமாக ஃபீல்டிங் பண்ணுவார்ன்றது ஆடட் அட்வான்டேஜ். ஆஸ்திரேலியன் வெர்ஷன் ஆஃப் ஜடேஜாவாக இருப்பாரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு கலக்கிட்டு இருக்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டீம் காம்போசிஷன் பயங்கரமாக இருக்குது. பட் விக்கெட் கீப்பர் சைடு கொஞ்சம் கோட் அவுட் இருக்காங்க. மற்றபடி சீமர்ஸ், ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையுமே பேஸஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் வழக்கம் போல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங், விக்கெட் கீப்பர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிருக்கிறாங்க. பவுலர்ஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்குவாடை பார்க்கும்போதும் மோஸ்ட்லி நமக்கு வந்து நிறைய பேக்கப் ஆப்ஷன்ஸ் தான் நிறையா அவங்களும் ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மெயின் ஸ்பின்னராக அவங்க ரவி பிஷ்ணோய் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர் சைடு இவங்களுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வீக்காக இருக்கிற ரவி பிஷ்ணோய்க்கு ஒரு பேக்கப், ஸ்ட்ராங்கான பேக்கப், அவருக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பவுலர்ஸ் பெருசாக இல்லை. வெரைட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் ராஜஸ்தானுடைய ஸ்பின் அட்டாக்ல கம்மியாக இருக்குன்னு தோணுது. எஸ், ஒரே ஒரு விக்னேஷ் புத்தூர் இருக்கிறார், அவரும் இன்ஜுரி கன்சர்னோட இருக்கிறார். ஸோ என்ன மாதிரி போகுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சும்மா பக்காவாக எடுத்துருக்காங்க டீம். ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு ஏகப்பட்ட பேக்கப் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நுவன் துஷாராக்கு ஒரு பேக்கப்பு. ஸோ இப்படி சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டர் சைடில் வெங்கடேஷ் ஐயரை எடுத்து அந்த நம்பர் 3க்கு ஃபிட் பண்ணின ஒரு விஷயமா இருக்கட்டும். படிக்கலும் வெங்கடேஷ் ஐயரை மாற்றி ஆட வைக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் டீமுக்குள்ளே எடுத்தால் கொஞ்சம் பவுலிங்கும் போடுவார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருக்கிற டீமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி விஷயத்தை சும்மா பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்பின்னில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சில வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய விக்கி ஐஸ்வாலை கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். பட் ஸ்பின் சைடு இவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. பட் மற்றபடி பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஆல்ரவுண்டர் சைடாக இருக்கட்டும் சும்மா பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மியான பர்ஸோட போனாலும் ஸ்டீலாக ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு பிளேயர் குவிண்டன் டிகாக். நாங்கள் சாம்பியனாக இருந்தப்போ இருந்த எங்களுடைய ஓப்பனிங் பேருக்கே திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் டிகாக் காம்போக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவரை மாதிரியே ரிக்கல்டன் இருக்கும்போது இப்போ ஃபார்மில் வந்துட்டு இருக்கிற கம்பேக் கொடுத்து சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிற டிகாக்கு போயிருக்குது. அதுவும் மும்பை பிச்சுக்கு சூட்டடான டிகாக் போயிருக்குது. சும்மா பக்காவான ஒரு விஷயம். இது தவிர பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மிச்சல் சாண்ட்னர் சும்மா பக்காவா. அத்தர்வா அன்குலேக்கர் கிட்டத்தட்ட மிச்சல் சாண்ட்னர் நியூசிலாண்டில் என்ன பண்ணுவாரோ அதை இந்தியாவில் இங்கே ஸ்மார்ட்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு மும்பை டீமுக்காக. அவரை அப்படியே பேஸ் ப்ரைஸில் கொத்தி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ப்ளஸ் இன்னும் ஒரு யங் ஆல்ரவுண்டர் ஒருத்தரையும் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு ராவத் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், அவரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங்கில் தனிஷ் மலேவர் ஒரு சூப்பரான அடிஷன். கிட்டத்தட்ட ஒரு திலக் வர்மா, ஸ்கை மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு பேக்கப் வீரராக சூப்பராக ஒரு பேட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ப்ளஸ் விக்கெட் கீப்பர் சைடில் தே ஹேட் இனஃப். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சலாவுதீன் இஷார்னு சொல்லி ஒரு முகமது சலாவுதீன் இஷார்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம்ஸ் வந்து ஃபாண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குதோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதை சூப்பராக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த அன்கொலேக்கரை எடுத்த விஷயமா இருக்கட்டும், இந்த ராவத்ன்ற ஆஃப் ஸ்பின்னரை எடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பேலன்ஸை நல்லா செட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஆன் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டீமுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. ஸோ பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்தெந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அப்படியே தொடர்ந்து இந்த 10 ஐபிஎல் டீம்ஸோடைய கவுண்டவுன் வீடியோஸ், அதாவது வந்து ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சில கவுண்டவுன் வீடியோஸை பிளான் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த டீம்ஸ்க்கு ஓப்பனர்ஸ் பக்காவாக இருக்கிறாங்க, பேட்டிங் லைனப் என்னென்ன மாதிரி இருக்குது பக்காவாக இருக்குது, பவுலிங் லைனப் என்னென்ன மாதிரி பக்காவாக இருக்குது, கீப்பர்ஸ் சைடு என்ன பக்கவாக இருக்குது. இது நான் ஒரு வாரம் பேசியிருக்கிறேன் இதில் ஆப்ஷனில். பட் அங்கே தனியாக பிரித்து சில வீடியோ செஷன்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் 7 சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.